பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் மாறுதட்டி சொல்றேன். நான் ஸ்விம்மிங் பூல்ல படுத்து இருந்தது, நான் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சது, ஸ்விம்மிங் பூல்ல டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் இந்த வார்த்தை வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நடிப்பு அரக்கன் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. பிக் பாஸ் வந்து உண்மையிலேயே இது வந்து உண்மையா ஸ்கிரிப்டா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. எப்படி உங்களுக்கு இப்படிலாம் கேட்க மனசு வருதுன்னு தெரியல. நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். எனக்கு சீப்பு கூட கொடுக்கலங்க. நான் கையில தான் இப்படி சீவிக்கிட்டேன். பிக் பாஸ் ஹவுஸ்ல சீப்பு கூட கொடுக்கவே இல்லை. பிக் பாஸ்ல நடக்கும் அனைத்தும் 100% உண்மை. சேவிங் எரேசர் கூட வீக்லி ஒன்ஸ் தான் க்ரூமிங் கிட்ஸ்னு வரும். உடனே நாங்க சேவிங் பண்ணிட்டு உடனே அதை நாங்க வச்சிருவோம். ஸோ ரொம்ப கட்டுப்பாடா இருக்கும் பிக் பாஸ் ஹவுஸ். நிறைய சம்பாரிச்சிருக்காங்க லட்சமா. இன்னைக்கு வரைக்கும் நான் ப்ரொமோஷன் பண்ணாம இருக்கேன். காரணம் நேர்மையா இருக்கிறத எனக்கு பிடிக்கும். பிக் பாஸ் ஹவுஸ்ல ஜெயிச்சா 50 லட்சம். நான் நடிக்கவே இல்லையே, உண்மையா தானே இருந்தேன். எந்த சமயத்திலும் நடிக்கல. நானா இருந்தேன். கானா உணவு வந்து என்னை உருவ கேள்வி பண்ணாரு. ஓகேங்களா, பதிலுக்கு வந்து அவரை நான் திருப்பி திட்டுனேன். கடைசியில கூட நிறைய பேர் நீங்க அரோராட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. நான் என்ன மன்னிப்பு கேட்டேன்? வாயை முழுதான் சொன்னேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தகுதி தராதரன்றது தப்பான அர்த்தம் கிடையாது. நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிற ஆளும் கிடையாது. இருக்கிறதுலே பிக் பாஸ் ஹவுஸ் நான் கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸ். நம்மளை வந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஓகேங்களா, கெட்ட வார்த்தை பேசிருக்காங்க, அவங்கள விட்டுட்டாங்க. வேற சில நபர்கள் வேற விதமா பேசிட்டாங்க. ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார் நான் தான் எல்லாருக்கும் இழிச்சு வாயினா தெரியுறேன் பேல.